மே 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 மாசம் மாசம். ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்க்ரீஸ் யோர் வால்யூம், அப்புறம் வந்து லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பிலோ அண்ட் புஷ் ஆன் தட் notification button for more such amazing videos. So I was into my personal transformations and there was a lot of declines and regrets along the way. So I had to take my own time. So now I've come here to talk about and do a reading about your energy in a general population, general collective reading for the month of May. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஏப்ரல் வந்துச்சு, அப்புறம் வந்து பாதி வந்தாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 or 1 week தான் இருக்குது. ஸோ I'll just skip on to May energy. So let's see what's going to happen. What are all the informations that we're going to get in this tarot reading. Okay, I'm already stammering, so let's just get started with this. Okay, so what is the energy, collective energy? What is the collective energy? Okay, it's kind of என்ன சொல்கிறது, இது ரொம்ப கசகசான இருக்குது. Look at this. ஒரு ப்ராப்பரான ஒரு பேட்டர்னே கிடையாது, அதுதான் இதுலேருந்து எனக்கு தெரிய வருது. ஒரு ப்ராப்பர் பேட்டர்னே கிடையாது, எல்லாமே வந்து ரொம்ப ஷேட்டர்டாக இருக்குது, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படின்ற மாதிரி எலிக்கோட கடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு ப்ராப்பர் பேட்டர்ன் கிடையாது ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டுறதுக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் கெட்டிங் ஃபர்ஸ்ட் ஹேண்ட். Energy, collective energy of May, collective energy for the month 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 of May. ஸோ மே மந்தில் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்குது. ஓகே, அதாவது ஒரு விஷயம் அந்த மாதிரி கிடையாது, நிறைய விஷயங்கள் நடக்குது. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது. அண்ட் நிறைய பேருக்கு வந்து என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இது ரொம்ப வேகமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாட் எவர் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இட்ஸ் கோயிங் டு கம் ஹிட் யூ லைக் அ போல்ட், லைட்னிங் போல்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீட்னஸோட வரப்போகுது. திஸ் சேஞ்ச் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் த மந்த் ஆஃப் மே. நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாலும் அது வந்து இந்தளவுக்கு வேகமாக நடக்கும் அந்த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ இதுதான் வந்து மந்த் ஆஃப் மேயோட கலெக்டிவ் எனர்ஜி. கலெக்டிவ் எனர்ஜி அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் வந்து பொருந்ததோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கீங்க, பொருந்தாத விட்டுறலாம். ஓகேவா? So let's see what we have here for the month of May. I'm just aligning these cards in an order so I get the exact accurate energies which I'm asking for, so I can get a more clear version of what is happening in people's lives. I really recommend you to wear headphones or increase your volume, because I need to lower my voice so I could get more messages in a clear way. Do you understand? I hope you do. So kindly wear headphones, increase your volume, right? So let's see what we have here. So we have this, the Justice card, it just came upright. We have the Sun card which came reverse, but I took it in like this. So நீங்கள் அதை பார்க்கும்போது ரிவர்ஸாக தான் தெரியும், மிரர் ரிவர்ஸ் மாதிரி தான் தெரியும். பட் இது உங்களுக்கு அந்த கார்டு எடுக்கும் போது ரிவர்ஸாக வந்துடுச்சு. ஓகே, அப்புறம் இந்த கார்டு Seven of Pentacles,
Temperance, the Devil, the Fool reversed, and the 5 of Cups in reverse. ஆக்சுவலி இது இப்படி வந்துச்சு, நான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன். காசு அது அப்படி எடுக்கும்போது அது அப்படி வந்துச்சு. Okay, so I'm going to read this in reverse because that's how I got it. Then this one came upright, the 10 of Wands. Okay, this one came reverse. I'm just showing you in reverse so that I don't get confused whether it was reverse or upright. I shouldn't be getting confused on that. That's why I'm just showing you how it came to me, right? So this is 9 of Cups in reverse, and what is this? The 2 of Pentacles in reverse. So let's read this energy. As I said before, நிறைய திங்ஸ் நடக்குது. ஸோ அது வந்து ஒரு ப்ரிடிக்டபிள் பேட்டர்னில் கிடையாது, ரொம்ப அன்பிரிடிக்டபிள் பிஸா பேட்டர்ன்ஸ். ஓகே, யூ கான்ட் ஈவன் கால் தட் அ பேட்டர்ன். ஒரு பேட்டர்னாக இருந்தால் தான், ஒரு ரெகுலாரிட்டி இருந்தால் தான் வந்துட்டு நாம் அதை இதுக்கப்புறம் இது நடக்கும், இது இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். பட் இது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷேட்டர்டாக இருக்குது, பிஸாராக இருக்குது. ஒரு சில சமயம் வந்து ஒன்று நடக்குது, ஒரு சில சமயம் அது நடக்க மாட்டேங்குது, அதுக்கு முதல்ல வேறு மாதிரி அதோட அவுட்புட் இருக்குது. அப்புறம் சம்டைம்ஸ் வரவே மாட்டேங்குது, நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் பண்ணாலும் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரே கொலாபரேஷன், கன்ஃபியூஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா வரப்போகுது மே மாதத்தில். அதனால் உங்களால் இதுதான் வரப்போகுது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வெண்டராக இருக்கீங்க, ஒரு பழக்கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே வந்து அந்த பழம் வந்து வர அந்த ஸ்பான்சர் உங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அவங்க வந்து ஏதாவது காரணம் சொல்லி வேறு தட்டி கழிச்சிட்டே இருக்காங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு சரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண முடியல. தக்காளிங்க நிறையா வந்து இது இல்லை, அப்புறம் வந்து வெங்காயம் சரியா இல்லை, நிறையா இல்லை, அப்புறம் வந்து இருக்கிறதும் வந்து கெட்டு போயிருக்கு, அது உங்களால் விற்க முடியாது. ஸோ இந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு சில சுச்சுவேஷன்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு லோன் கட்டணும், ஆனால் அது கட்ட முடியல, ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிலே இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, உங்களுக்கு அது எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பொருந்தலைன்னா அந்த மெசேஜை விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கலெக்டிவ் எனர்ஜி, எல்லாருக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. இது வந்து மந்த் ஆஃப் மேல நடக்க போகிற விஷயங்கள். ஓகே, ஜஸ்ட் பி கிளியர். பிகாஸ் இந்த மெசேஜஸ் எல்லாம் வரும்போது ஐ கேன் ஃபீல் தட் மெனி ஆஃப் யூ ஃபீல் கன்ஃபியூஸ், லைக் வாட் ஆர் யூ சேயிங், when is this going to happen, is it happening for me, அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை திருப்பி சொல்கிறேன். ஓகே, வாட் வாஸ் ஐ சேயிங்? ஸோ ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, எல்லாமே செட் ஆகிடுச்சு, இதுக்கு முன்னாடி வந்து செட்டே ஆகலை. லைக் ஏதாவது வேலை வந்துடும், அப்புறம் வந்து எமர்ஜென்சி வந்துடும், அப்புறம் அங்கே போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் இருக்காது, கார் பிரேக் டவுன் ஆகிருக்கும், அப்புறம் கரெக்டாக அங்கே போகும்போது அங்கே நட சாத்தியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது உங்களுக்கு தடங்கள் வந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும், ஏதாவது ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்கும், ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சரி இதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா முன்னாடி நம்ம அந்த விஷயத்துக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிச்சு வச்சுருந்தோமோ அது வந்து நம்ம யோசிச்ச மாதிரி நடந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறையா கொலாபரேஷன்ஸ் எல்லாம் நடக்கும் அந்த மந்த் ஆஃப் மே. அண்ட் ஐ கேன் சி வை, பிகாஸ் யூ ஹாவ் டு இந்த 2 கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு, விச் இஸ் நாட் அ குட் சைன். ஓகே, இது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். I'm not going to sugarcoat it. I'm just going to say what I've seen. Okay, sorry, this is not Pile. இது வந்து மே மந்தோட ஜெனரல் எனர்ஜிஸ், ஜெனரல் கலெக்டிவ் எனர்ஜிஸ். நீங்கள் நிறைய வேலை பார்க்கணும். Just need to keep storing those coins to get into your own energy. நீங்கள் உங்கள் எனர்ஜியோடு இருக்கணும். நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு எனர்ஜி அப்சார்ப்ஷனில் இருக்கீங்க. உங்களோட நிறைய எண்ணங்கள், அதுக்கப்புறம் இந்த தலை வலிக்கிறது, அப்புறம் வந்து கால் வலிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கிற வலிகள், பாடி பெயின்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களோடது கிடையாது. யூஆர் அப்சார்பிங்
other people's energy that is manifesting into your body and அதுதான் உங்களுக்கு வலி அந்த மாதிரி வருது, தலைவலி, அப்புறம் பல் ஆடுறது, அப்புறம் வந்து காது வந்து அரிச்சிட்டே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து எனர்ஜி சைன்ஸ் that you need to be grounded by doing meditation. கண்டிப்பாக மெடிடேஷன், யோகா அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் calm down your mind to think better and clear. You need to track back your steps. Why is it going wrong? Where did I go wrong? What can I do to improve that situation? So இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். And just keep on doing what you have to do. Just keep on putting the efforts and நிறைய காசு சம்பாரிச்சிட்டே இருங்க. அதை வந்து செலவழிக்காமல் அப்படியே சேவ் பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோ சேவ் பண்ண முடியுதோ அவ்வளோ சேவ் பண்ணிகிட்டே இருங்க இந்த மே மாதத்தில். ஏன்னா வந்து ஷோயூ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். ஆனால் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ரெஷன் இருக்குது. ஒரு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் ஃபஸ்ட்டு வந்து இப்படி நேராக வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன இறக்கம். ஓகே, உங்களோட ஃபினான்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் இப்படி நேராக போயிட்டுருக்கும். அப்புறம் ஒரு சின்ன இறக்கம், அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் கீழே போயிட்டு அப்புறம் மறுபடியும் யூல் கோயிங் அப். ஸோ அதுக்கு வந்துட்டு யூ நீட் டு ஹாவ் அ கிளியர் மைண்ட் அண்ட் ஹாவ் அ லாட் ஆஃப் ப்ரோட்டீன் பேஸ்ட் டயட். இந்த முட்டை, அப்புறம் லென்டில்ஸ், இந்த கடலை, க்ரீன் கிராம், பிளாக் கிராம், சென்னா, ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்கள் எடுக்கிறது நல்லது. பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் ஆர் அனிமல் பேஸ்ட் ப்ரோட்டீன், இட் இஸ் அப் டு யூ, பட் யூ ஹாவ் டு டேக் சம் ப்ரோட்டீன் இன் த மந்த் ஆஃப் மே. ஓகே, ரத்த கண்ணீர் வடிப்பீங்க அந்த மாதிரி வருது. பட் ஒரு கால் வந்து ஒரு ஸ்டெடியான கிரவுண்ட்லேயும், இன்னொரு கால் வந்துட்டு ஒரு தெரியாத ஒரு இடத்துல விற்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த பேலன்ஸில் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ நிறைய பேர், நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க அண்ட் ஆல்சோ யுவர் பார்ட் டைம் ஜாப். ஸோ பார்ட் டைம் ஜாப் வந்துட்டு ஒரு நிரந்தரமானது கிடையாது. இட்ஸ் அ பார்ட் டைம் டெம்பரரி ஜாப்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ உங்களோட ஸ்டடீஸ் தான் வந்து உங்களோட மெயின் ஜாபுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. இந்த பார்ட் டைம் ஜாப் வந்து இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் டைம் அண்ட் யூ ஜஸ்ட் சேவிங் மனி, யூ ஜஸ்ட் கோயிங் டு ஒர்க் டு கெட் சம் மனி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 சைடில் நீங்கள் கால் வச்சுட்ருக்கீங்க. ஸ்டடீஸ், கரியர், மெயின் கரியர், இது வந்து ஒரு சைடு தான். ஸோ ஒரு சைட் ஹசில் வச்சுருக்கிறது வந்துட்டு இட்ஸ் ஓகே, பட் இட்ஸ் ட்ரெயினிங் யூ அண்ட் இட்ஸ் நாட் பேயிங் யூ மோர், இட்ஸ் நாட் பேயிங் யூ இனஃப். மோரை விடுங்க, அங்கே வந்து ஒரு இனஃபான ஒரு இதே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் நிறைய வேலை பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் மே மந்த் அண்ட் யூ நீட் டு பி இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டிஸ் கொடுங்க. இம்பார்ட்டண்ட் இல்லாததை வந்துட்டு அதை கண்டுக்க வேண்டாம், இல்லை வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. அந்த டிஸ்டன்ஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தட் நான் ப்ரையாரிட்டி திங். ஓகே, அப்புறம் வந்து வாட் எல்ஸ் வி ஹாவ் ஹியர், கண்ணை மூடிட்டு குதிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நீங்கள் அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. And some of you are not even Tamil speakers. Maybe your native language is Telugu, Kannadam, Baduga, whatever. I can see that in this. I can read energy even without the cards placed here. And this is what I read, that you're not a native speaker. Yeah, this is what, okay. What's next? You need to let go of certain things that are not keeping you in your value. Okay, you can do moon magic with the தேய்பிறை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐ திங்க் இந்த மே மாதத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு
ஃபேஸ் ஆஃப் மூன் வரப்போகுது. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த குடுவையில் தண்ணி வைக்கிறது, அப்புறம் அந்த குடுவையில் இருக்கிற தண்ணியை நீங்கள் வந்து மூனுக்கு முன்னாடி வைக்கிறது. அந்த வெளிச்சம் அந்த மூனோட இமேஜ் வந்து அந்த குடுவையில் இருக்கிற தண்ணியில் தெரியணும். அந்த குடுவை வந்து ஒரு கிளாஸ் டம்ளராக இருக்கலாம், கிளாஸ் பவுலாக இருக்கலாம். And you set the intentions that after you drink this water, you will get whatever you want. Like first வந்து ஒரு பர்டிகுலர் இது வச்சுங்க, ஒரு பர்டிகுலர் இன்டென்ஷன் வச்சுக்கோங்க. Like I need to get this career, I need to get this work done, I need to get the project, whatever it is. Just set one intention on that bowl of water. After it's been placed under the moonlight with the moon's image reflected on the water, after that you can have the water. It means that you charge the water with the moon energy. You can drink it. This is a part of manifestation, and as I told you before, it's not going to be predictable, so it's going to be unpredictable. So I'm just reading the energy and I'm saying whatever I see here. Okay, so this is what I see. ஒரு பேலன்ஸே இருக்க மாட்டேங்குது. அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெம்டேஷன்ஸ் அதிகமாக விழுவீங்க. தேவையில்லாத டெம்டேஷன்ஸ், தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வந்து தான் ஆகணும், இல்லாட்டி இப்படி தான் இருக்கும். இன்னும் ஸ்டக் எனர்ஜி மாதிரி வந்துடும். அப்புறம் பேலன்ஸ் இருக்கணும். இப்படி இருந்தால் பேலன்ஸ் இருந்தால் யூ கேன் க்ரோ இன்டு திஸ் caterpillar. Right now you are like in a cocoon, caterpillar in a cocoon. So if you're not balancing what is right and what is wrong, and what your priority, where your priority lies, if you're not balancing that, and you'll forever be in this stuck kind of energy, and you can't metamorphosis into this beautiful butterfly. And if you want to do this, you need to balance. You need to have equal balance, and you need to water the fire in you. யூஸ்வலாக வந்து ஃபயர் வர்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஃபயரை வந்து அணைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் உங்களோட ஸ்வெட் வந்து, உங்களோட அந்த எஃபர்ட்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பேஷனை எழுப்பி அது வந்து உங்களோட பிரைட் ஃப்யூச்சருக்கு வந்து உதவி செய்ய போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், அப்படி நேரம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோல் இருக்கும், அதில் விழுந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கீழே சரிஞ்சிட்டு லைக் கோயிங் டு த பாட்டம்ஸ் ஆஃப் இருக்கிறதுலே ரொம்ப கடைசியாக போயிட்டு கரெக்டாக அந்த வேர்டு எனக்கு வரமாட்டேங்குது, ஹிட்டிங் ராக் பாட்டம் தேட். ஸோ இது வந்து ஒரு ஒன் டிமென்ஷனல் மாதிரி இருக்குது இந்த இமேஜ். லெட் மீ ஜஸ்ட் ட்ரா தட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. அதை எழுதி வரைஞ்சி காமிச்சிருப்பேன். ஓகே, ஸோ யூ வில் பி மோர் அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கலாம் இன்னும். ஓகே, லெட்ஸ் see. Caviar. So, excuse me. Yes. So, நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போயிட்டுருக்கீங்க. பட் இந்த மந்த் மே மாதத்தில் வந்து இப்படி வந்து அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் மாதிரி இருக்கும் இங்கே. அப்புறம் இங்கேருந்து இப்படி வருவீங்க. அதாவது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் இந்த தடுங்களை மாட்டி இப்படி கீழே விழுந்து, இப்போது கிளாஸ் இருந்துச்சுன்னா இங்கே பக்கத்தில் எப்படி இருக்கும், இங்கே சன் ரேஸ் இருக்குது, இதுதான் உங்களோட கோலு. பட் நீங்கள் வந்து அதில் பேக்கில் வந்து அந்த தடுங்களில் இடித்து விழுந்து திருப்பி கீழே தான் போவீங்க இந்த மாதம் மட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இப்படி ரிவர்ஸில் வந்து இப்படி போவீங்க டு த சன், which is your goal, which is your ultimate goal. Do you understand what I'm saying? Can you see this? ஃபஸ்ட்டு வந்து இப்படி வருவீங்க, ஸ்ட்ரெயிட் லைன் which is predictable, which you know this is success. இப்படி இவ்வளோ நாள் இப்படி தான் போயிட்டுருக்கு, ஸ்மூத் sailing.
அண்ட் இந்த மே மாதத்தில் ஒரு இடி விழுவோம். அப்புறம் அங்கேருந்து இப்படி கீழே போவீங்க, ஹிட்டிங் த ராக் பாட்டம், லைக் நோ ஹோப், ஃப்ரஸ்ட்ரேட்டட், distracted, temptations, it's all pulling you back. And then again, if you have your priorities right, if you balance yourself and not fall for temptations or distractions which are like drug abuse, இல்லாட்டி வந்து லேடிஸ் ப்ராப்ளம், லவ் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்னு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். So you can get out of this energy which is the rock bottom, hitting rock bottom, and balance things which is your priority, which is really important. Then you water that fire which is growing inside you. ஸோ என்னென்னா உங்களோட அந்த எஃபர்ட்ஸ் வந்து இட் வில் கிவ் யூ கெயின். ஓகே, திருப்பி நீங்கள் இப்படி இடித்து விழுந்தாலும் மறுபடியும் இப்படி வருவீங்க மேலே வந்து அந்த ஸ்ட்ரகிளோட என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி நீங்கள் வெளியே வர முடியும். ஸோ இந்த மந்த் வந்துட்டு அந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மே மாதம் இட்ஸ் கோயிங் டு பி லைக் தேட். ஒரு சின்ன கிளாரிஃபையர் பண்ணிக்கலாம். திஸ் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி வந்துட்டு புடிங்கி போட்ட மாதிரி இருக்கும் மே மாதத்தில் மட்டும். பேக் எனர்ஜியில் இப்படி இருக்குது, ஃபீலிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட், லைக் யூ ஃபாலிங் டவுன் வித் நோ ஹோப். கிடைக்கிற மாதிரி கிடச்சி இப்படி கீழே விழுந்துடும் அந்த விஷயம். ஸோ இந்த மாதம் மட்டும் இட்ஸ் கோயிங் டு பி a little bit harsh on you, பட் டெம்டேஷன்ஸுக்கு விழுந்துடாமல், ஒரு ராங்கான ரூட்டில் போகாமல், கிளியரான மைண்டில் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிங்கன்னா, மெடிடேஷன் யோகாலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காமாக இருப்பீங்க. அப்போ ஒரு கிளியரான பாத்வேஸ் நீங்கள் யோசிக்க முடியும். ஈவன் வித் irregular patterns and not able to predict the conclusion, you will be able to get out of this only if you believe and if you put the efforts for that. Don't get drained, protect yourself, create energy barrier around you so that you don't absorb other people's energy and your energy doesn't leak out of that barrier. இப்போ யாராவது உங்களை பற்றி தப்பாக பேசினாலோ இல்லை நீங்கள் அவங்கள பற்றி தப்பாக பேசினாலோ உங்களோட எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகும். அது வந்து உங்களோட ஆறாவில் வந்துட்டு ஒரு ஓட்டை, பின்னூசி சைஸ் ஓட்டை விழுங்குற மாதிரி இருக்கும். அது வழியாக உங்களோட அந்த ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் நல்ல எனர்ஜி எல்லாமே அது வெளியே போயிடும். இப்போ தான் தூங்க எழுந்திரிச்ச மாதிரி இருக்கும், பட் டக்குன்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும். லைக் யூ ஃபீல் ட்ரெயின்ட் அவுட் ஆஃப் நோவேர். நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் இருந்தாலும் ஒரு நாள் முழுக்க மூட்டை தூக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போது இதுதான் வந்துட்டு உங்களோட எனர்ஜியாக இருக்குது. ஆனால் வந்து லெட்ஸ் கோ ஃபார் கிளாரிஃபையர். ஒரே ஒரு கார்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 5 of Cups. Why is the 5 of Cups here? So your wheel of fortune is like tied up, like I said before. ரொம்ப பிஸாராக இருக்குது, ஒரு கன்க்ளூஷனுக்கு வராத மாதிரி, ரொம்ப கர்ணா பின்னான்னு இருக்குது. எதை வந்து ட்ரை பண்ணுறதுனே தெரியாது. நைட் டைம் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நிறையா திங்ஸ் நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க, அதனால் தூக்கம் வராது. அந்த வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், தட் டார்க்னஸோட வீரியம். சன் காலையில் வந்து கம்மியாக இருக்கும், பட் யூல் ஸ்டில் ஃபீல் தட் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் கெட்டிங் ஃப்ரம் திஸ் கார்ட். அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் லைக் ஆட்டம் சீசன், ஃபால் சீசன் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஏதோ தான் ட்ரை பண்ணாலும், இப்போ வந்து ஒரு செடி, ஒரு மரம் எடுத்துக்கோங்க, வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டே இருப்பீங்க. ஆனால் வந்து அதோட செடி வந்து அந்த மரக்கிளைகளில் இலை வந்து நிற்காது.
அது உதிர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சாயில் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த மரம் வந்து செழிப்பாக இருக்காது. சாயில் ஏன் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, அவுட் ஆஃப் பொல்யூஷன் நமக்கு அது எப்படி எடுத்துக்கணும்னா, இன் ஹியூமன் பாடி ஒரு அலைன்மெண்ட் இல்லை, ஒரு தொடர்ச்சி இல்லை. கிளியர் பண்ணுங்கள் அந்த எனர்ஜி ஹீலிங், கிளியரிங், ரைக்கி, லெமஃபெரா, சக்ரா ஹீலிங், நம்ம ஏஞ்சல் தெரப்பி, இந்த மாதிரி அக்யூப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய ஹோலிஸ்டிக் இருக்கும்ல, அதை தான் வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. கோ ஃபார் தேட் அண்ட் ஹீல் யுவர் செல்ஃப். அப்போது கொஞ்சமாவது அலைன்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் யூ கேன் டேக் திங்ஸ் இன் டு யுவர் ஓன் ஹேண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் சீயிங். பாருங்க, ஒரே கச்சாச்சான் இருக்குது. இந்த கார்டு நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், ஒரு யூனிஃபார்மாக கிடையாது, எல்லாமே கச்சான் இருக்குது. ஏதோ ஸ்பைடர் வெப்பில் போய் மாட்டின மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் ஆல் ஃபேட். இதெல்லாம் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்காக தான் நடக்குது. டு ஷோ யூ வேர் யூ ஆர், டு கிவ் யூ அ ரியாலிட்டி செக். திஸ் இஸ் வை இட்ஸ் ஹேப்பனிங். அவுல் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அனிமல். எப்படின்னா ஒரு மகாலட்சுமியோட வாகனம் கூட. பட் இந்த மகாலட்சுமி கூட ஒரு வாகனமாக இருக்கிற அந்த பிக்சர்ஸ் வந்து இட்ஸ் வெரி ரேர். ஓகே, இது நேச்சுரல் அனிமல். நைட்டில் தான் ரொம்ப அதிகமாக யோசிக்கும். ஸோ அது சேம், நீங்களும் இந்த டைமில் அதிகமாக யோசிப்பீங்க. நைட்டு தான் ரொம்ப அதிகமாக யோசிப்பீங்க, அதனால தான் தூக்கம் வராது. ஆல்சோ owl stands for knowledge, for magic. So use your knowledge and get out of this. First clear your அந்த கஜான் இருக்கிற அந்த மைண்டை வந்து கிளியர் பண்ணுங்கள். அப்புறம் யூஸ் ப்ரொடெக்ஷன், எனர்ஜி ப்ரொடெக்ஷன், இந்த ரைக்கி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் தேட் அண்ட் கிளியர் யுவர் எனர்ஜி. கீப் கிளியரிங் யுவர் எனர்ஜி. அப்போ தான் இந்த கசால்றதுக்கு கொஞ்சமாவது வெளியே வர முடியும். ஓகே, த மூன். ஸோ கிளாரிஃபயர்ஸ் இதுதான் கிடச்சிது. மூன், அதுக்கப்புறம் வந்து 8 of Cups அண்ட் த ஸ்டார் கார்டு. ஸோ நைட் டைமில் நான் சொன்ன மாதிரி அந்த மேனிஃபெஸ்டேஷன் இது பண்ணுங்கள். அந்த குடுவையில் வந்து இந்த வாட்டர் நிரப்பி அது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன், இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணிங்கன்னா, நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், தண்ணி நினச்சி அந்த மூனோட இமேஜ் வந்து இதில் படணும், அந்த குடுவையில் இருக்கிற தண்ணியில் படணும். அந்த இன்டென்ஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு தான் தண்ணியை நிறச்சி வைக்கணும். கிளாஸ் மெட்டீரியலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த குடுவை. ஓகே, அப்புறம் நீங்கள் அதை குடிக்கணும். அப்புறம் வந்து நைட் டைம் நிறைய மெடிடேஷன் பண்ணுறது நல்லது, ரைட்? ஸோ இந்த ஹாஃப் மூன் அந்த டைமில் வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் ஃபார் திஸ் மேனிஃபெஸ்டேஷன் டு ஒர்க். What else? Like I said, போய் கிராஷ் ஆகிட்டு தான் வருவீங்கன்ற மாதிரி நான் சொன்னேன்ல. இந்த ரைட், நீங்கள் சரியாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ஒரு சின்ன தடுகள் ஏற்பட்டு கீழே சரிஞ்சு விடுவீங்க. அப்புறம் மறுபடியும் வந்து ஜெயிப்பீங்க. மறுபடியும் வந்து இந்த ஸ்டெப்ஸை ட்ராக் பண்ணி இங்கே தப்பு பண்ணாலும் கண்டுபிடிச்சி நீங்கள் அதை மாற்றுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வர அந்த தடுப்பு, இந்த இடிச்செல்விகளை, ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. த கிளாரிஃபிகேஷன் கார்ட்ஸ். ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு யூ நீட் டு நோ விச் இஸ் இன் த டார்க் சைடு. அது இங்கே என்னென்னு கண்டுபிடிங்க. ஸோ யூ கேன் கெட் அவுட் ஆஃப் தட் தடுப்பு. அப்போ தான் இந்த எனர்ஜியிலேருந்து வெளியே வர முடியும். அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மே மந்தில் வரப்போகிற எல்லா நைட்டுமே வந்துட்டு இட் இஸ் சூட்டபிள் ஃபார் மேனிஃபெஸ்டிங்.
ஏன்னா இட் ஆல்சோ ஹாஸ் கேர்ஸ் எனர்ஜி வித் இட். அதை மறைக்க முடியாது. ஆனாலும் வந்து உங்கள் ப்ரொடெக்ஷனுக்காகவும் உங்களோட கிராஃப்டை நீங்கள் அதிகப்படுத்துறதுக்காகவும் உங்கள் இன்ட்யூஷன் அதிகப்படுத்துறதுக்காகவும் நீங்கள் வந்து இந்த மே மாதத்தில் வர எல்லா நைட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேனிஃபெஸ்டேஷனுக்காக. லைக் அஃபர்மிங் திங்ஸ், கிளேவிங் திங்ஸ், கிராட்டிஃபைங் ஜேர்னல் நீங்கள் எழுதலாம். வாட் ஆர் யூ கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி டே யூ ஹாவ் டு ரைட் ஃபார் 60 days. ஃபஸ்ட் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஃபார் 60 days, மே மாதம் அண்ட் ஜூன் மாதம் நீங்கள் வந்து அது எழுதுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு நோட் எடுத்து நீங்கள் எழுத ஆரம்பிங்க. உங்களோட என்னென்ன ஒரு நாளைக்கு என்னென்ன தோணுது. இப்போ வந்து சாதாரணமாக இருக்கும்போது உங்களுக்கு தோணும், நிறைய ஐடியாஸ் தோணும். இல்லை வந்து ஒரு அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு யூஸ்லெஸ் அப்படிலாம் இருந்தாலும் வாட் எவர் தாட்ஸ் யூ ஹேவ் ஃபார் த டே இந்த மந்த் ஆஃப் மே ஆல் எல்லாமே எழுதுவீங்க. யூஸ்லெஸ்ஸோ யூஸ்ஃபுல்லோ, அது புரளி பேசுகிறதோ இல்லை என்னவாக இருந்தாலும் அது எழுதி வைங்க நோட்டில். இது வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் டு ட்ராக் யுவர் தாட்ஸ் அண்ட் இம்ப்ரூவைஸ் யுவர் செல்ஃப். எஸ், அண்ட் யூ கேன் ஆல்சோ ட்ரை ஜேர்னலிங் யுவர் ஸ்லீப். அதாவது ட்ரீம் ஜேர்னல் பண்ணலாம். அதை வந்து உங்களோட வாக்கிங் லைஃப்பில் நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்கன்றதை உங்களோட ட்ரீம் லைஃப்பில் அதை காட்டி கொடுக்கும். அது நடக்கும்போது தான் இது ஆல்ரெடி எனக்கு ட்ரீமில் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அந்த ட்ரீம் வரும்போது தோணாது, நீங்கள் எழுதி வச்சுட்டு அது நடக்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சயின்ஸ் தெரியும். Do you understand what I'm trying to say here? அந்த தெரியாத விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த தடுங்கள்லேருந்து தடுங்கல் தான் தடுங்கல், அதுக்கப்புறம் அதை எங்கே நீங்கள் மிஸ் ஆகுறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்போது உங்களுக்கு மறுபடியும் அந்த இது கிடச்சிடும். கம்மிங் அவுட் ஆஃப் தட் ஸ்டக் எனர்ஜி into the star, being the star of the day, achieving what you're trying to achieve. So yeah, இதுதான் உங்களுக்கு மே மாதத்தோட கலெக்டிவ் எனர்ஜி. Thank you for watching. Don't forget to subscribe, like, comment, share and push on that notification button. Thank you.